இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. பாத்தியா திரு, நான் ஒரு இடத்துக்கு போக உன்னை கூட்டிட்டு வந்தேன். ஆனா விதி, கோவில்ல யாரோ ஒரு பொண்ணோட தாலிய திருடிட்டு போனவன மூலியமா பிடிக்க வச்சு அவன் கிட்ட இருந்த தாலிய வாங்கி அதை கொண்டு போய் நம்மள கொடுக்க சொல்லி அனுப்புது. யார் லைஃப்ல எது எப்படி நடக்கும்னு யாராலுமே டிசைட் பண்ண முடியாதுல. அம்மா சொன்ன மாதிரி அவரு கைப்பட்டு என் தாலி திரும்ப என் கைக்கு கிடைக்குமா? என் வாழ்க்கையில எல்லாமே எனக்கு அம்மா சொன்ன மாதிரி தான் நடந்திருக்கு. இப்பவும் அப்படி நடக்கும்னு நம்புறேன். என் நம்பிக்கை வீண் போகாம என் மகளையும் என் கைக்கு கிடைச்ச சந்தோஷம்தான். திவ்யா, அந்த போலீஸ்காரர் சொன்ன கோயில் அதுவா தான் இருக்கும். ஓகே. திவ்யா, நீ கார்லயே இரு. அந்த பொண்ணு யாருன்னு கேட்டு இந்த தாலியை நானே கொடுத்துட்டு வந்துடுறேன். சரி திரு. அம்மா தாயே, அவர்தான் கோயிலுக்குள்ள வந்துட்டு இருக்காரு. கடவுளே, நான் பாக்குறது நிஜமா இல்ல கனவானே தெரியலையே. ஐயோ, அவரை நீங்க பார்த்தா தப்பா போயிடுமே. அவரு கண்ணுல நான் படக்கூடாது. அம்மா, நீங்க சொன்னது அப்படியே நடந்துருச்சு. அவரு கைப்பட்டுதான் அந்த தாலி என் கழுத்துல போடணும் போல இருக்கு. அது நடக்க போகுதுன்னு நான் நம்புறேம்மா. ஆனா அவரை பார்த்தா தேவையில்லாத பிரச்சனை ஆயிடுமே. ஷோ, இப்ப நான் என்ன பண்றது? அவர்கிட்ட இருந்து தாலி எப்படி வாங்குறது? என்ன அந்த பொண்ணு எங்கேயுமே காணோம். போலீஸ்காரர் இந்த கோயில் தானே சொன்னாரு. ஐயோ, சாமி சொல்லுங்க தம்பி. இந்த கோயில வச்சு ஒரு பொண்ணோட தாலிய ஒருத்தன் திருடிட்டு போனான்ல? ஆமா. அந்த திருடனை போலீஸ்ல பிடிச்சு கொடுத்துட்டு இந்த தாலியை அந்த பொண்ணு கிட்ட கொடுக்கலான்னு வந்தேன் சாமி. அந்த பொண்ணு எங்க சாமி? இங்கதான் எங்கேயோ அழுதுகிட்டு உட்கார்ந்து இருந்தது. தாலி கிடைக்கணும்னு மண்டி போட்டு அடிப்பிரதட்சணம் பண்ணி அம்மன் கிட்ட வேண்டிக்கிச்சு. அந்த பொண்ணு எங்கேயும் போயிருக்காது. இங்கதான் கோயில் எங்கேயாவது இருக்கும். இன்னும் என்ன ஆள காணோம். இவ்வளவு நேரம் ஆச்சு. தாலியை கொடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு போன திருவை இன்னும் காணமே. சரி, போய் பாப்போம். சாமி, அவங்கள காணோம். அந்த பொண்ணு வந்தா நீங்களே இந்த தாலியை கொடுத்துருங்க. சரிங்க தம்பி, கொடுங்க. சரி சாமி, நான் வரேன். தம்பி, அம்மன் சன்னிதானத்துக்குள்ள வந்துட்டு சாமி கும்பிடாம போறேளே, இந்த அம்மன் சக்தி வாய்ந்த அம்மன். சாமி கும்பிட்டுக்கோங்க. நான் தீபாரத்தனை காட்டுறேன். சரிங்க. அம்மா, எங்கம்மா போன? திருட்டு போனவன் திருமாங்கல்யம் கிடைச்சிருச்சுமா. இந்தா. திருட்டு போனவன் தாலிய ஒரு தம்பி தான் எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டு போகுது. அந்த தம்பி கையால கொடுக்கணும்னு இருக்கும் போல. எல்லாத்துக்கும் ஒரு கணக்கு இருக்கு. அது இந்த அம்மனுக்கு மட்டும்தான் தெரியும். நல்லா இருமா. அம்மா தாயே, இந்த தாலி அவர் கைப்பட்டுதான் என் கழுத்துக்கு வரணும்னு விதி இருந்திருக்கு. அதுக்காக தான் தாலி திருடு போயிருக்கு. உனக்கு நான் எப்படி நன்றி சொல்றதுனே தெரியல. காலத்துக்கும் நான் உனக்கு நன்றி கடன் பட்டிருக்கேன். ரொம்ப நன்றிம்மா.
காணோம். அதான் தாலி ஐயர்கிட்ட கொடுத்து அந்த பொண்ணுகிட்டயே கொடுக்க சொல்லிட்டேன். ம் சரி. ஷோ அவங்கள பார்க்க முடியாம போயிடுச்சு. ஷோ சரிங்க சார். ஏய் உனக்கு எது வேணுமா? வேணாடா. சார், சொல்லுங்கம்மா. என் பேரு லக்ஷ்மி. வேலைக்கு ஆட்கள் வேணும்னு வெளியே போர்டு போட்டிருக்கு. எனக்கு வேலை வேணும் சார், அதான் கேட்கலான்னு. ஆமாம்மா, வேலைக்கு ஆள் வேணும் தான். ஆமா, நீ என்ன வேலை செய்வோமா? ஆ, நான் நல்லா சமைப்பேன் சார். என் பாட்டி எனக்கு நல்ல கைப்பக்குவம் இருக்குன்னு ரொம்ப பெருமையா சொல்வாங்க. சமைக்கிறது சம்பந்தமா எந்த வேலையா இருந்தாலும் நான் செய்வேன். சரி, நாளைக்கு காலையில வந்துருமா? ஆம், நாளைக்கா? சார், நான் இப்பவே வேலைக்கு சேர்ந்துக்க தயாரா தான் வந்திருக்கேன். இன்னைக்கே சேர முடியாதா? முதலாளி இப்பதாம்மா வெளியில போனாரு. நாளைக்கு காலையில தான் வருவாரு. அவர்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லாம உன்னை நான் வேலைக்கு சேர்க்க முடியாதுமா. நாளைக்கு காலையில வந்துருங்க. சரிங்க சார், நான் நாளைக்கு வரேன். சரிம்மா. ஹலோ, சொல்லுமா. ஏண்டி மணி என்னாச்சு தெரியுமா? காலையில கிளம்பி போனவ எதுக்கு இன்னும் வீட்டுக்கு வரல? உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க? உன்னால ஒரு போன் கூட பண்ண முடியாதா? மா சாரிமா, திருக்கூட வெளியில வந்துட்டு இப்பதான் அவனை வீட்ல டிராப் பண்ணிட்டு நம்ம வீட்டுக்கு வந்துட்டு இருக்கேன். அத நானே உனக்கு கால் பண்ணி சொல்லலாம்னு நினைச்சேன், மறந்துட்டேமா. இன்னும் 15 மினிட்ஸ்ல நான் நம்ம வீட்ல இருப்பேன். ஓகேயா? ஊர் உலகத்துல நடக்கிறதெல்லாம் பார்த்தா திக்கு திக்குன்னு இருக்க. நீ என்னடானா இவ்ளோ கேஷுவலா இருக்க? மா, இப்ப என்னமா ஆச்சு? என்ன பெங்களூருக்கு அனுப்பி படிக்க வச்சிருக்கீங்க. எனக்கு எல்லா சிச்சுவேஷனையும் ஹேண்டில் பண்ண தெரியுமா? நீங்க என்ன நினைச்சு கவலைப்படாம இருந்தாலே போதும். நான் பத்திரமா வீட்டுக்கு வந்து சேர்ந்துருவேன். பெங்களூர்ல இல்ல, நீ யுஎஸ்ல போய் படிச்சா கூட பொண்ணுங்க என்னைக்குமே பொண்ணுங்க தான். அத மறந்துடாத.